ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ ஜிகினா ஒயர்னு புதுசாக இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த ஜிகினா ஒயரு நான் வாங்கியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜிகினா பாருங்கள் எப்படி மின்னுது அப்படின்னு. கூட போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கலர்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. எல்லாம் இங்கிலீஷ் கலர் மாதிரியும் இருக்குது, டார்க் கலர்ஸும் இருக்குது. பாருங்கள், இதில் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ 22 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்துட்டு 25 கலர் இருக்குது. 25 கலர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. பாருங்கள், கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நான் காமிக்கிறேன். யாருக்கு ஒயர்ஸ் வேணுங்கிறவங்க மட்டுமே வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுறவங்க மட்டும் வாங்க. இதோட விலை என்னங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். பாருங்கள், ஒயர்ஸ் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இதோ ஒயரு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறக்கும் நல்லா இருக்குது, போடுறக்கும் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் நான் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு நல்லா மூவிங் இருக்குது அப்படின்னாங்க, அதனால தான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் கூட போட்டோம்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். கூட போடுறதுக்கு நல்லா இருக்குது. இங்கிலீஷ் கலர் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறக்கு நல்லா லுக்காக டிசைன்ஸ் கூடையெல்லாம் போடுறதுக்கு நல்லா இருக்கும். யாருக்காவது தேவைங்கிறவங்க அவங்க என்ன கலர்ஸ் வேணும் அப்படிங்கிறத நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வாங்க. ஏன்னா நான் வந்து 25 கலர் இருக்குது. ஒரு மைல்டாக ஒரு கலர் கூட மிஸ் ஆயிரும். அதனால் உங்களுக்கு பாருங்கள், நான் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிக்கிறேன்ல, அதில் எடுத்துகிட்டு வாங்க தேவைப்படுறவங்க. பாருங்கள், கலர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ஷைனிங்காகவும் இருக்குது, கூட போடுறதுக்கும் நல்லா இருக்குது, கை வலிக்காது, ஸ்மூத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கூட போடுறதுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து ப்ளைனாக கூட போட்டாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு செக்குடு பேட்டர்னில் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஃபேன்சி கூடை போடுறதுக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஜிக்னாலாம் ஹெவியாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு இது வந்து ஆஃப் ஒயிட் மாதிரி, இது பீச் கூடைங்கெல்லாம் போடுறதுக்கு இன்னும் நல்லா லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து ராமர் க்ரீனு. நான் எடுத்து தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இல்லைன்னா வந்துட்டு மார்க்கர் இருந்தால் கூட 1 2ன்னு நான் போட்டு காமிச்சிடுவேன். மார்க்கர் இருந்துச்சுன்னா பாருங்கள், இது வந்துட்டு ரோஸு. உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் 1 2 போட்டு நான் போடுறேன், இருங்க. பாருங்கள், இது நல்லா இருக்குது, ஒயர்ஸு செமையாக இருக்குது. பாருங்கள், இது ஒரு லைட்டு ஒயிட் மாதிரி இருக்குது, ஆஃப் ஒயிட் மாதிரி. அதே மாதிரி இது பாருங்கள், டார்க் ப்ளூ. இந்த ப்ளூ நல்லாயிருக்கும். டால்பின் ஒயர் இருக்கு இல்லையா, அதில் வரும் இந்த ப்ளூ, சூப்பராக இருக்கும். அப்புறம் இது பாருங்கள், பிஸ்கட் கலர் நிறையா இருக்குது. என்ன கலர்? பிஸ்கட் கலர். இதெல்லாம் போட்டோம்னா அழுக்கு படுறதே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. பார்த்தா கூடைங்க எப்பவும் போலவே புதுசாகவே இருக்கும், அழுக்கு படுறதே தெரியாது. ஏன்னா இது லைட்டு கலர்ஸு, அழுக்கு பட்டாலுமே இதில் தெரியறதுக்கு சான்ஸே இல்லை. பாருங்கள், என்ன கலர் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துகிட்டு வாங்க. நான் இப்போ வீடியோ போட்டு முடிச்சுட்டு இதில் வந்துட்டு 1 2 போட்ட மாதிரி நான் ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கிறேன்.
ஏன்னா அப்போ தான் இதோட கலர்ஸ் தெரியும். நீங்கள் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்னு சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? நான் வந்துட்டு கலர் போட்டுறேன். அது மேலேயே மார்க்கரில் எழுதிடுறேன். அந்த நம்பர் சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் வந்துட்டு 25 கலர் நான் வாங்கியிருக்கேன். 25 கலர் ஒயர் இருக்குது. எது வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஒவ்வொன்றும் பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், நான் வந்துட்டு இப்போது ரோலை பிரித்து காமிக்கிறேன். இருங்க, பிரித்து காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒயர்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா இருக்குது போடுறதுக்கு. நல்லா இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இதோ நல்லா தின்னாக இருக்குது, போடுறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். இது ரஃப் ஃபேஸு, இது ஸ்மூத் ஃபேஸு. பாருங்கள் நல்லா இருக்குது ஒயரு. இந்த அளவுக்கு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதோ நல்லா சூப்பராக இருக்குது. நான் பார்த்தோன்னே சொல்லிடுவேன், ஒயர் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இதுலேயே வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோலத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த ஜிகினாவை ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் ஒயர் அருமையாக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. எல்லா கலருமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு கலருக்கு ஒன்று சலிச்சது இல்லை. அதாவது வந்து ஒன்றை விட ஒன்று பெட்ரு அப்படிம்போம் இல்லையா, அது மாதிரி இந்த கலர் விட அந்த கலர் நல்லாயிருக்கு, அந்த கலர் விட இந்த கலர் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கலர்ஸ் எல்லாமே செமையாக இருக்குது. பாருங்களேன் நீங்களே, இதுலெல்லாம் கூட போட்டால் எவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் வந்து லைட் கலரில் கூட போட்டோம்னா செம லுக்காக இருக்கும், ஃபேன்சியாகவும் இருக்கும் வெளியில் எடுத்துகிட்டு போனோம்னா. ரெண்டாவது, இப்போ படிக்கிற குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு ஒயர் கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. எல்லாமே இந்த பேகு தான், லெதர் பேக் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒயர் கூட தான் வந்து ஆரம்பத்துலேருந்து தொட்டு வந்த காலத்துலேருந்து ஒயர் கூடைங்க தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தொட்டுனா இப்போ நம்ம பிளாஸ்டிக் ஆரம்பித்ததுலேருந்து இந்த மாதிரி ஒயர் கூடைங்க தான் கறி கடைக்கு, மீன் கடைக்கு, கருவாட்டு கடைக்கு, அப்புறம் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு, மற்ற சாமானங்கள் வாங்குறதுக்காக எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ ஒயர் கூடைங்க தான் அதிகமாக பயன்படுத்துனாங்க. இப்பவுமே நிறைய பேர் அதிகமாக பயன்படுத்துறதுனால தான் இது வந்து இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்குது. இந்த தொழில் வந்துட்டு கூட போடுறது ஒரு சிறு கை தொழில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு கூட போட்டு அதை சேல் பண்ணுற எவ்வளவோ சகோதரிகள் இருக்காங்க. ஆதரவே இல்லாமல் சகோதரிங்க கூட நிறையா பேர் இந்த கூடை போட்டு தான் இது பண்ணுறாங்க. அதனால் ஹேண்ட் கிராஃப்ட்டுக்கு, கைத்தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ரெண்டாவது வந்துட்டு ஹேண்ட்பேக் வாங்குறீங்க, டிசைனாக இருக்குதுன்னு வாங்குறீங்க, அது எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுது. அதே வந்து இந்த கூடைங்க ரொம்ப வருஷத்துக்கு வரும். நான்லாம் வந்துட்டு மேரேஜ் ஆகி வர்றப்ப எங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு 3 கூடை எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி எனக்கு மேரேஜ் ஆகி 15 வருஷமாக ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே அந்த கூடைங்க நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது மாதிரி நல்லா போட்டோம்னா நல்லா யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு லன்ச் பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறையா குழந்தைங்க விருப்பப்படுவாங்க. எல்லாமே அந்த லெதர் பேக்கை வாங்கி கொடுத்துட்றாங்க, டீசெண்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் இதில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இது தாங்குற மாதிரியெல்லாம் அது தாங்காது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும் ஒயர்ஸ் எல்லாம். பாருங்கள், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட விலை எவ்வளவு அப்படின்னா, ஒரு கட்டோட விலை 65 ரூபா வருது. ஒரு கட்டு 65 ரூபா, 10 கட்டு 650 ரூபா. 10 கட்டுக்கு 2 கிலோ கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் போட்டுக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியாக போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்து ஒயர் கூடைகள் விற்கலாம். பார்க்குறக்கு லுக்காக இருக்கும், வாங்குறவங்களும் வாங்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட விலை வந்துட்டு 60 ரூபா. 1 கிலோ வந்து இதோட விலை வந்து 65 ரூபா. 650 ரூபா அப்படிங்கிறதுக்கு 60 ரூபான்ட்டேன். 650 ரூபா, 10 கட்டு 650 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். கொரியர் சார்ஜி 100 ரூபா 2 கிலோக்கு.
மொத்தம் 760 ரூபா. நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா 10 கட்டு நான் போட்டு விட்ருவேன். என்னென்ன கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு வந்து சொல்லுங்கள். பாருங்கள், இதில் நான் நம்பர் போட்டு இன்னொன்று வைக்கிறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம சேனலில் புதுசாக வாங்கியிருக்கோம் ஒயரு. பாருங்கள், ஜிகினா ஒயரு. இதில் வந்துட்டு நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு என்ன கலர்ஸ் தேவையோ அந்த நம்பரை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் போட்டிங்கனாலும் சரி, இல்லை இந்த நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு லைட் கலர், பிஸ்கெட் கலர், டார்க் கலர், இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே இருக்குது. எல்லாத்துக்குமே நம்பர் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கலர்ஸ் வேணும்னாலும் அந்த நம்பரை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போட்டு விடுவேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஜிகினா ஒயரு கலர்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கிறதுனால என்கிட்ட 25 கலர்ஸ் இருக்குது. அதனால் அதோட கொஞ்சம் ஒரு கலர் மாறினாலும் தெரியாமல் போயிருங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி நம்பர் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்பர் சொல்லி ஆர்டர் கேட்குறவங்க நம்பர் சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 25 கலர்ஸ் இருக்குது. அதனால் 1 to 25 வரைக்கும் நம்பர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க அந்த நம்பரை சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த நம்பரை சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த நம்பர்னா 8ஆம் நம்பர்னால் இந்த கலர் வெங்காய கலர் அப்படின்னு நான் போட்டுருவேன். அப்புறம் இங்கே பாருங்கள், 22ஆம் நம்பர்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இந்த மாதிரி போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்.